ஸ்க்ரீன் விசிபிளா? ஸ்க்ரீன் விசிபிளாடா? Yes, ma'am. ஓகே. இப்ப ரிவைஸ் தான் பண்ண போறோம். ஓகேவா? எக்ஸாம் வந்துருச்சு. அதனால நான் என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் தான் நான் ரீட் டவுன் பண்ணிட்டு போறேன். நீங்களும் அத தான் ரீட் டவுன் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால் போறீங்க. ஓகேவா? ஸோ போஸ்ட் மாடர்னிசம். மாடர்னிசம் ஆல்ரெடி முடிச்சுட்டோம். அது கீழ என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு, இமேஜஸ் மூவ்மெண்ட் எல்லாமே அதெல்லாம் பார்த்து யார் யார் அதுக்குள்ள வர இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ்ன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இப்ப போஸ்ட் மாடர்னிசம், மாடர்னிசம்க்கு அப்புறம் வந்த பீரியட் தான் நம்ம போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? போஸ்ட் மாடர்னிசம் கீழ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மாடர்னிசம் டைம் பீரியட்ல 2 வார் நடந்திருக்கும். வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2. அதனால மொத்த பீப்பிள்ஸும் ஃபிராக்மென்டடா இருந்திருப்பாங்க. ஃபிராக்மென்டட் இன் த சென்ஸ் அவங்களோட ரிலேஷன், அவங்களோட லவ்வபிள் பீப்பிள்ஸ் எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, திசை தெரியாம சுத்திட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்களோட கவனத்த ஃபுல்லா செலுத்துறதுக்காக ட்ரிங்க்ஸ், ஆர்ட்ஸ், இது மியூசிக்ஸ் இந்த மாரி ஒரு விஷயத்துல அவங்களோட கவனத்த ஃபுல்லா செலுத்துனாங்க. ஓகேவா? அப்போ லைஃபோட பர்ப்பஸ் என்ன? லைஃபோட பர்ப்பஸ் என்ன? அப்படின்னு தேடி திரிஞ்ச பீப்பிள்ஸ் தான் யாரு அப்படின்னா, மாடர்னிசம் பீப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் மாடர்னிசம் பொறுத்தவரை என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன். அவங்க என்ன பண்ணாங்க? லைஃப் இவ்வளதான், இதுதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்குமே ஆன்சர் தேடி அவங்க அலையவே இல்ல. சரியா? வாட் எவர் இட் இஸ், ஆஸ் இட் இஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ண பீப்பிள்ஸ் தான் யாரு அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம்னு சொல்லுவோம். இதுதான் மாடர்னிசம்க்கும், போஸ்ட் மாடர்னிசம்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். பிகாஸ் போஸ்ட் மாடர்னிசம் பீப்பிள்ஸ் ஆன்சர்ஸ தேடி சுத்தவே இல்ல. ஈவன் போஸ்ட் மாடர்னிசம் கீழ தான் என்ன மூவ்மெண்ட் வரும் அப்படின்னா, அப்சர்டிசம் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் வந்து வரும். அப்சர்டிசம்னா என்ன? ஒரு நிமிஷம். அப்சர்டிசம் அப்டின்னா என்ன அப்டின்னா, அப்சர்டா இருக்கும் அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே. அதனால தான் அப்சர்டிசம் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானும் நீங்களும் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அப்டின்னா, அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்து நீங்க டெஃபினட்டா ஆன்சர் பண்ணணும். ஆனா நீங்க அப்சர்டிசம் நாவல்ஸ் லைக் சாமுவல் பெக்கெட்ஸ், ஹெரால்ட் பிண்டர் இவங்களோட வொர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, எந்த ஒரு கேரக்டர்ஸும் ப்ராப்பரா அவங்களோட கான்வர்சேஷன எண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அவங்களோட பர்ப்பஸ் என்ன? எதுக்காக இந்த நாவல் வந்து போயிட்டு இருக்கு? எதுக்காக இந்த கதைய வந்து அந்த ஆத்தர் எழுதிட்டு இருக்காருன்ற பர்ப்பஸே இல்லாம அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம வந்து அப்சர்ட் அப்டின்னு சொல்றோம். அப்போ அந்த போஸ்ட் மாடர்னிசம் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க? எதுக்கான ஆப்ஷன்ஸையும் தேடவே இல்ல. கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யுது. நான் எதுக்கு அதுக்கு ஆன்ஸர் கண்டுபிடிக்கணும்? எனக்கு ஒரு வாழ்க்கை குடுத்துருக்காங்க. அத நான் வாழ்றேன். அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? மாடர்னிசம்க்கும், போஸ்ட் மாடர்னிசம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து? புரியுதுக்கா. புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுத்து, ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்து கொஸ்டின் கேட்டா யூ கேன் டிஃபரன்ஷியேட். ஓகேவா? சோ போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா அப்படின்னா, அர்னால்ட் டாயின்பி அப்படின்றவர் தான் காயின் பண்ணியிருப்பாரு. இது கீழ நடந்த இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ். ஐ மீன் இந்த டைம் பீரியட்ல நடந்த இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1963ல ஜான் எஃப் கென்னடியோட அசாசினேஷன். இவரோட அசாசினேஷன் பத்தி எந்த புக்ல பேசியிருப்பாங்க? ஒரு நாவல் பார்த்தோம்ல 1988 பப்ளிகேஷன். ஹிஸ்டோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷனோட எக்ஸாம்பிள். Libra. லிப்ரா. யார்டா ஆத்தர்? Don DeLillo. டான் டெலிலியோ. அவரோட இன்னொரு ஒர்க் தான் என்னது அப்படின்னா, ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இதுக்கு கீழ நடந்த இன்னொரு இம்பார்ட்டன்டான ஈவென்ட் வந்து 1968ல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து அசாசினேஷன் பண்ணாங்க. ஜேஆர் அப்படின்றது ஜூனியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தங்க இருக்காங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்னு ஒருத்தங்க இருக்காங்க. டோன்ட் கன்ஃப்யூஸ் தெம் டூ. சோ மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அப்படின்றவங்கள அசாசினேட் பண்ண இயர் என்ன அப்படின்னா 1968. ஓகேவா? இப்போ 1963ல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வந்து ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாரு. ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி. இது ஆல்ரெடி ஒரு தடவ குரோனாலஜில கேட்ட கொஸ்டின். இந்த ஒர்க்க குடுத்து இந்த இயர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து 1963. அப்ப ஜான் எஃப் கென்னடி இறந்ததும் அதே வருஷம் தான். இவர் ஸ்பீச் குடுத்ததும் அதே வருஷம் தான். ஸ்பீச் குடுத்து 5 வருஷம் கழிச்சு அவர் போட்டு தள்ளிட்டாங்க. 1968ல. ஓகேவா? சோ ஜான் எஃப் கென்னடி வந்து 1963. மார்ட்டின் லூதர் கிங் ஸ்பீச் குடுத்தது 1963. ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாரு. தென் அவர் அசாசினேட் பண்ணது எப்போ அப்படின்னா 1968. இது ஒரு அசாசினேஷன் இயர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். ஓகேவா? போஸ்ட் மாடர்னிசம் கீழ ஹெர்னாட்டிக்ஸ் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்றது மார்ட்டின் ஹெடிகரோடது. அவரோட புக் வந்து பீயிங் அண்ட் டைம் 1927. அதுக்கு தேசியன் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்றப்போ யார் காயின் பண்ணா, யார் ஃபாதர், அந்த சர்க்கிள்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஜெர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னால அவரோட டெர்ம் என்ன பார்த்திருக்கோம்? காஃபி கடை. Public sphere. அவ்வளவுதான். பப்ளிக் ஸ்பியர். ஓகே. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்கன் ஹேபர்மாஸ் அப்படின்னாலே காஃபி கடை, பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னு தான் பார்த்தோம். பிலாசபிக்கல் ஹெர்மெனோட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹான்ஸ் ஜார்ஜ் கெடாமர் ட்ரூத் அண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு 1960ல. அப்புறம் எட்மண்ட் ஹசரல். எட்மண்ட் ஹசரலோட டேர்ம் தான் ஃபெனமெனாலஜி. இந்த ஃபெனமெனாலஜியை நான் எங்க இருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு? யார் ஃபெனமெனான்னு யூஸ் பண்ணிருப்பா? யார் Claude, ஃபெனமெனா? Claude Lévi-Strauss. கிளாட் ரெவி-ஸ்ட்ராஸ் ஃபெனமெனா யூஸ் பண்ணிருக்க மாட்டார். அவர் வந்து சாவேஜ் மைண்ட்னு ஒர்க் எழுதியிருப்பாரு. பிரிகுலர் இன்ஜினியர்னு எழுதியிருப்பாரு. ஹி இஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பிரெஞ்ச் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அவர் யூஸ் பண்ணி Saussure, அவரோட சொல்லுங்கடா. Saussure, ma'am. இல்ல. சசூர் வந்து லாங்குவேஜ் பத்தி எழுதியிருப்பாரு. அவர் வந்து பரோலு, அப்புறம் டயக்ரானிக், சிங்க்ரானிக் அத பத்தி எழுதியிருப்பாரு சசூர் வந்து. நான் இது யார பத்தி அப்படின்னா டெரிடா.
ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. படிச்சுக்கலாம் போக, போக. ஓகேவா? சோ டெரிடா. டெரிடா அப்படின்றவர் தான் வந்து எத யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, ஸ்பீச் அண்ட் ஃபெனோமெனா அப்படின்ற வொர்க்குக்கு கீழ ஃபெனோமெனாலஜி அப்படின்ற டெர்ம எட்மண்ட் ஹசல் கிட்ட இருந்து தான் ஆட்டை போட்டிருப்பாரு. ஸ்பீச் அண்ட் ஃபெனோமெனா. வாட் ஆர் த ரிமைனிங் 2 வொர்க்ஸ் ஆஃப் த ட்ரிலஜி? Of grammatology, இன்னொன்னுடா. ஆஃப் கிராமட்டாலஜி, difference in ஸ்பீச் அண்ட் writing, ஃபெனோமெனா, difference, difference in writing, ஸ்பீச் அண்ட் டிஃபரன்ஸ் ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் ரைட். ரைட்டிங் Writing அண்ட் and டிஃபரன்ஸ். difference. ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ் ஓகேவா? அந்த 3 தான் ஒர்க் யாரோடது அப்படின்னா டெரிடாவோடது. அந்த 3 ஒர்க்குமே ஒரே வருஷம் தான் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொன்னேன். வாட் இஸ் த இயர்? 1967. சூப்பர். 1967. ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்ற ஒர்க்க யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பா? Gayatri Chakravarti Spivak. எஸ். காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக். அவங்களோட டெர்ம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எபிஸ்டமிக் வயலன்ஸ், சபால்டன் ஞாபகம் இருக்கா? கேன் த சபால்டன் ஸ்பீக்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. எபிஸ்டமிக் வயலன்ஸ் அப்படின்றது அவங்களோட டெர்ம். நம்ம கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது பார்த்தோம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஓகேவா? சோ ரலன் பாட்ஸ் வந்து 1967ல எந்த ஒர்க்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு? Death of the author. டெரக் வால்காட். டெரக் வால்காட் எந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு? அவரோட நேமும் அந்த ஒர்க்கோட நேமும் ஒரே ஒரே ஆல்பபெட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். டிடி. டெரக் வால்காட்டுக்கு ஒரே ஒரு ஒர்க் தானே படிச்சோம் நம்ம. ட்ரீம் ஆன் த Monkey Mountain. Mountain. ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன் ஓகேவா? அதுவும் 1967ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப எங்க இருந்து டீவியேஷன் எடுத்தோம் அப்படின்னா, ஃபெனோமெனாலஜில இருந்து எடுத்தோம். சோ ஃபெனோமெனான்னு யார் யூஸ் பண்ணா அப்படின்னா டெரிடா. யார்கிட்ட இருந்து ஆட்டை போட்டாரு? எட்மண்ட் ஹசரலோட ஃபெனோமெனாலஜில இருந்து ஆட்டை போட்டாரு. ஓகேவா? ஜீன் பிராங்கஸ் லயோட தி போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் அண்ட் ரிப்போர்ட் ஆன் நாலேஜ் இஸ் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மெட்டா நரேட்டிவ் அண்ட் கிராண்ட் நரேட்டிவ் அப்படின்ற டெர்ம்ஸ் வந்து இதில தான் காயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவரோட இன்னொரு ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கோர்ஸ் அண்ட் ஃபிகர் 1971. இது வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் ஃபிரெட்ரிக் ஜேம்சன். இவர் வந்து முன்னாடி ஆஃபன் நெட்ல கேட்டுட்டு இருந்த ஆத்தர். ஓகேவா? இவரோட குரோனாலஜி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நான் இதுல ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நெட் கொஸ்டின்ஸ். ஓகே. சோ இவரோட கதை எதுலருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் 1971ல ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. 1971. இவரோட பப்ளிகேஷன் இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1971, 1981, 1991 3 ஒர்க் எழுதியிருப்பாரு. நீங்க இப்படியே ஃபிரெட்ரிக் ஜேம்ஸா ஞாபகம் வச்சுக்கலாம். 1971ல மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் பப்ளிஷ் பண்ணாரு. பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி 1981ல அவர் ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. போஸ்ட் போஸ்ட் மாடர்னிசம் கல்ச்சுரல் லாஜிக் அண்ட் லா ஆஃப் லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு 1991ல ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? 71, 81 அண்ட் 91. பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வந்து 1981ல ஃபிரெட்ரிக் ஜேம்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர்னு யார் எழுதியிருப்பா? பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர். Harold Bloom. ஹெரால்ட் ப்ளூமா? 2 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்கல்ல. அது ஷேக்ஸ்பியர் பாலிடிக்ஸா? Alan Alan. Sinfield. ஆலன் சென்ஃபீல்ட் அண்ட் Dolly Marnu வரும். ஜானத்தன் டாலிமோர். ஓகேவா? சோ அவங்க 2 பேரும் எழுதியிருப்பாங்க. இது வந்து பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? ஃபிரெட்ரிக் ஜேம்சனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 ஒர்க்க படிங்க. 71, 81, 91 இது 3மே நெட் கொஸ்டின். மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம், பொலிட்டிக்கல் அன்கான்ஷியஸ், போஸ்ட் மாடர்னிசம், கல்ச்சுரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம். இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு பாக்குறப்போ ஃபிரெட்ரிக் ஜேம்சனையும் இவரையும் குழப்பிக்க கூடாது. சரியா? ஜீன் பிராங்காய்ஸ் லாய்டு. இவர் வந்து இந்த போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் எழுதியிருப்பாரு. ஜீன் பிராங்காய்ஸ் லாய்டு அண்ட் ரிப்போர்ட் ஆன் நாலேஜ் முடியும் சப்டைட்டில். இவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, போஸ்ட் மாடர்னிசம், கல்ச்சுரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. 1991ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கியாலஜிஸ் ஆஃப் த ஃபியூச்சர், மாடர்னிஸ்ட் பேப்பர், தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் இந்த ஏரா ஆஃப் மல்டிநேஷனல் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கியாலஜிஸ் ஆஃப் ஃபியூச்சர், இந்த போஸ்ட் மாடர்ன் பேப்பர்ஸ் எல்லாமே போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற இந்த வேர்ட கண்டினியூஸா தான் வரும். ஓகேவா? போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொன்னா மாடர்னிசம்க்கு அடுத்த வந்து பீரியட் தான் நம்ம போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது வந்து ஃபியூச்சர். அதனால அடுத்த ஒர்க் வந்து ஆர்கியாலஜிஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னு வரும். ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய வித்தியாசமான பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும். அதனால மாடர்னிஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்றது அவரோட இது அடுத்த ஒர்க். இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும். 71, 81, 91 அது மூணுத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போஸ்ட் மாடர்னிசம்னால லாஸ்ட் ஒர்க் முடியுது. போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்றது தான் நம்மளோட ஃபியூச்சர். அதனால ஆர்கியாலஜிஸ் ஆஃப் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணணும். அதனால மாடர்னிஸ்ட் பேப்பர்ஸ். அப்புறம் தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் இன் ஏரா ஆஃப் மல்டிநேஷனல் கேபிட்டலிசம். இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் எஸ்ஸே. கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னு சொன்னா தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்றதே ஒரு ஒரு தப்பா பாக்குறாங்க. ஓகேவா? அத வச்சு இவர் வந்து ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு. அதனால தான் வந்து நம்ம கான்ட்ரோவர்ஷியல் எஸ்ஸே அப்படின்னு சொல்றோம். ஃபிரெட்ரிக் ஜேம்சன் கிளியரா?
எஸ் மேம். எஸ். மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். ஓகேவா? அதே மாதிரியே மார்க்சிசம் நிறைய பேர் ஒர்க் எழுதியிருக்காங்க. நான் மொத்தமா கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் 1977 ரேமன் வில்லியம்ஸோடது. ஆஃபன் சொல்லியிருப்பேன். ரேமன் வில்லியம்ஸ்னால என்ன டேர்ம் சொல்லியிருக்கேன்? கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். எஸ், கல்ச்சுரல் மெட்டீரியலிசம். அப்ப இண்டஸ்ட்ரினா கல்ச்சுரல் மேக்ஸ் ஆகியமர் அண்ட் தியோடர் அவ்வளவுதான்டா. மேக்ஸ் ஆகியமர் அண்ட் தியோடர் அடானோ. அவ்வளவுதான் கரெக்ட். ஓகேவா? சோ மெட்டீரியலிசம் அப்படின்னா ரேமன் வில்லியம்ஸ். சோ மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் வந்து ரேமன் வில்லியம்ஸோடது. மார்க்சிசம் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம் யாரோடது அப்படின்னா டெரி ஈகிள்டனோடது. டெரி ஈகிள்டனும் இம்பார்ட்டன்ட் ஆத்தர் தான். இப்ப ரிவிஷன்ல நம்ம இன்னும் பார்க்கவே இல்ல. மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் வந்து மிக்கேல் பக்தின். மிக்கேல் பக்தினுக்கு ஒரு டேர்ம் நீங்க ஆஃபன் சொல்லுங்க. பக்தியா இருந்தா என்ன ஆகும்? Glowing. ஹெட்ரோக்ளோஷியா அப்படின்னு பார்த்தோம். அவரோட டேர்ம் தான் பாலிஃபோனி, குரோனோடோப், டயலாஜிசம் இது எல்லாமே அவரோடது. ஓகே. அப்புறம் ஃபார்மலிசம் அண்ட் மார்க்சிசம் யாரோடதுன்னா டோனி பென்னட்டோடது. சோ இது எல்லாமே மார்க்சிசம்னு வருது, குழப்பிக்க கூடாது. மார்க்சிசம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெட்ரிக் ஜேம்ஸோடது. மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர்னா ரேமன் வில்லியம்ஸோடது. மார்க்சிசம் அண்ட் லிட்டரரி கிரிட்டிசிசம்னு கேட்டா டெரி ஈகிள்டனோடது. மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் கேட்டா மிக்கேல் பக்தினோடது. அப்புறம் ஃபார்மலிசம் அண்ட் மார்க்சிசம் அப்படின்னா டோனி பென்னட்டோடது. ஓகேவா? இது எல்லாமே சிமிலர் டைட்டில் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கேன். அப்புறம் சார்ல்ஸ் ஜெங்க்சன் சொல்லிட்டு ஒரே ஒரு ஒர்க், த லாங்குவேஜ் ஆஃப் போஸ்ட் மாடர்ன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. 1977 பப்ளிகேஷன். அடுத்தது இபாப் ஹாசன். இபாப் ஹாசன் நீங்க கமலஹாசன் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். ஓகேவா? கமலஹாசன் ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான். இல்ல இபாப் ஹாசன். ஹாசன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்னசென்ட். அதனால ராடிக்கல் இன்னசென்ஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். இவர் வந்து ஒரு எஜிப்தியன் கிரிட்டிக். ஆல்ரெடி எஜிப்தியன் ரைட்டர் ஒருத்தர் 1988ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாருன்னு சொல்லல. யார் அவரு? லாஸ்ட் டைம் கிளாஸ்ல கேட்கும் போது மறந்தீங்க. யார் 1988ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? ஒரு எஜிப்தியன் ரைட்டர். அவர் கூட கைரோ ட்ரிலஜின்னு ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அந்த நாகி மஃபூஸ்ரா. கரெக்ட்ரா. நாஹிக் மஃபூஃப். ஓகேவா? அவர் தான் வந்து எஜிப்தியன் ரைட்டர். 1988ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இதை தயவு செஞ்சு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போதும் உங்க எல்லாத்துக்கும் ஆஃபன். சோ கைப்பட திருப்பி திருப்பி எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ இபாப் ஹாசனை நம்ம கமலஹாசன் ஞாபகம் வச்சுக்க போறோம். கமலஹாசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீஸ் இன்னசென்ட். ஓகேவா? அதனால ராடிக்கல் இன்னசென்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். இவருக்கும் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னா 61, 71, 87 இருக்கும். 61, 71 ஞாபகம் வச்சுன்னா 87 ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். இதே மாதிரி தான் ஃப்ரெட்ரிக் ஜேம்சனுக்கும் சொன்னேன். 71, 81, 91 அப்படின்னு தான் இயர் வரும் உங்களுக்கு. இபாப் ஹாசனுக்கும் அதே மாதிரி தான் 61, 71, 87 அப்படின்னு வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்னசென்ட், த ராடிக்கல் இன்னசென்ட் ஒர்க் ஸ்டார்டிங். அப்புறம் டிஸ்மெம்பர்மெண்ட் ஆஃப் ஆர்பிஎஸ். ஆர்பிஎஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மியூசிஷியன் பத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ டிஸ்மெம்பர்மெண்ட் ஆஃப் ஆர்பிஎஸ். அப்புறம் போஸ்ட் மாடர்ன் டர்ன். மாடர்னிசம்ல அது ஒரு டர்ன் எடுத்துருச்சு. அதனால போஸ்ட் மாடர்ன் டர்ன் அப்படின்றது இந்த 3 ஒர்க். இது சப்டைட்டில் எல்லாம் எனக்கு படிக்க தேவையில்ல. பட் இயர் தெரியணும், ஒர்க் தெரியணும். இபாப் ஹாசனோட 3 ஒர்க் என்ன, இயர் என்ன அப்படின்றது தெரியணும். ஓகேவா? சோ இவரோட மித் ஆஃப் ஆர்பிஎஸ் வந்து உங்களுக்கு தெரியும். மித் ஆஃப் ஆர்பிஎஸ் இவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. அதனால ஹெல்லுக்கு போய் அவரோட ஒய்ஃபை திருப்பி கூட்டிட்டு வரதுக்காக போவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து தெரியுமா? அதே கதை தான் இங்கேயும். ஸோ ஆர்பிஎஸ் இஸ் அ கிரேட் மியூசிஷியன். கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்னேக் பைட்னால இறந்து போயிருவாங்க. அப்ப அவர் பாட்டு பாடியா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல் வரைக்கும் போவாரு. ஹெல்லோட ஹெட் யாரு அப்படின்னா ஹேட்ஸ். அவர்கிட்ட போய் தன்னோட ஒய்ஃபை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் சொல்லுவார், என்னை நம்பி நீ எர்த் வரைக்கும் போ, நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவன் டவுட் பட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா திரும்பி பார்த்துருவான். அதனால ஒய்ஃப் வந்து திருப்பி அனுப்ப மாட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா அவர் பாடு பாடிட்டே தான் இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ அவர் பாடு பாடிட்டே இருக்கும்போது அவரை சுத்தி ஃபீமேல் டிவோட்டீஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஃபீமேல் டிவோட்டீஸ் ஆஃப் டினோஷியஸ். டினோஷியஸ் அப்படின்றது ஒரு காடோட நேம். ஓகேவா? அந்த காட கும்பிடுற ஃபீமேல் டிவோட்டீஸ் ஐ மீன் அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இவங்க எல்லாரும் இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த புரோட்டகனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பிச்சு பிச்சு போட்டுருவாங்க. அந்த ஆர்பிஎஸ் பிச்சு பிச்சு ரிவர்ல போட்டுருவாங்க. ரிவர்ல போட்டதுக்கு அப்புறமா அவர் கை தனியா, கால் தனியா, தலை தனியான்னு எல்லாமே ரிவர்ல பறந்துட்டு இருக்கும், மிதந்துட்டு இருக்கும். மிதந்துட்டு இருக்கும் போதும் அது அவர் என்ன பாட்டு பாடிட்டு இருந்தாலும் அந்த பாட்டு அவர் பாடிட்டே தான் இருப்பாரு. சோ அததான் வந்து இந்த மித் ஆஃப் ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால இது மெட்டாபிசிக்கலா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஆர்ட், கல்ச்சர், மியூசிக் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த போஸ்ட் மாடர்ன்ல வித்தியாசமா மாறிடுச்சு. வித்தியாசமா மாத்திட்டாங்க எல்லாத்தையுமே. ஆர்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ரூல்ஸ், ஒரு பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கல்ச்சர், நம்ம லாங்குவேஜ் எல்லாமே வந்து பயங்கரமான கிரைசிஸ்ல இருக்கு அப்படின்றத இதுல மீன் பண்றாங்க. ஓகேவா? சோ ஆர்பிஎஸ் அப்படின்றது மியூசிஷியன். அந்த மியூசிஷியனை யாரு பிச்சு பிச்சு தண்ணிக்குள்ள போட்டா அப்படின்னா மேண்டஸ் அப்படின்ற இந்த ஃபீமேல் டிவோட்டிஸ் தான் பிச்சு போட்டிருப்பாங்க. அது எந்த ரிவர்ல போட்டிருப்பாங்கன்னா ஐசல் ஆஃப் லெஸ்பாஸ் அப்படின்ற அந்த ரிவர்க்குள்ள தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவர் தலை தனியா, கை தனியா எல்லாமே பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கும். அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த மெட்டஃபர் இதா இருக்குல்ல, மெட்டஃபர், ராடிக்கல் கிரைசிஸ் இன் ஆர்ட் அண்ட் லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் கான்சியஸ்னஸ். இதை தான் வந்து அது மீன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. புரியுதா கதை என்னன்னு சொல்லி? Yes, ma'am.
டிஸ்மெம்பர்மெண்ட் அப்படின்னு நத்திங் பட் பிச்சு பிச்சு போடுறது ஓகேவா? அதுதான் டிஸ்மெம்பர்மெண்ட் ஆஃப் ஆர்ஃபியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத யாரெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, பிரான்ஸ் கஃப்கா, ஜீன் ஜெனட், சாமுவேல் பெக்கெட். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே உங்களுக்கு தெரியும். எப்ப நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1954. எஸ். பிரான்ஸ் கஃப்காவோட ஒரே ஒரு 3 ஒர்க் தெரியும். வாட் இஸ் எப்பவுமே சொல்றது? ஒருத்தன் வந்து இன்செக்ட்டா மாறிடுவான்ல. கிரிகர் சாம்சா. ஓவிடோட ஒர்க்கோட டைட்டிலும் இதோட டைட்டிலும் ஒரே மாதிரி இருக்கும். த கிராஸ்கோப்பராக என்னதுடா? த கிராஸ்கோப்பராக கிராஸ்ஹாப்பர் இல்ல. மெட்டமார்ஃபாசிஸ். ஞாபகம் இருக்கா? ரைட்கா மெட்டாப்ரோசிஸ். மெட்டமார்ஃபாசிஸ். அதுல தான் என்ன ஆயிரும், அந்த ஹியூமனா இருப்பான். திடீர்னு ஒரு நாள் நைட் முழிச்சு பார்த்தா அவன் இன்செக்ட்டா மாறிடுவான். ஸ்பைடரா மாறிடுவான். ரூம்குள்ள ஸ்பைடர் மாரி சுத்திட்டு இருப்பான். சோ அதுதான் கஃப்காவோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் மெட்டமார்ஃபாசிஸ் ஓகேவா? மெட்டமார்ஃபாசிஸ் அப்புறம் த ட்ரையல் அப்புறம் கஃப்கான் அமெரிக்கானுக்கு ஸ்பெல்லிங் வந்து கே போட்டு எழுதியிருப்பாரு. த கேஸ்டில் இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். அப்புறம் சாமுவேல் பக்கெட் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து அப்சர்வ் ரைட்டர்ஸ்க்கு கீழ வருவாரு. சாமுவேல் பக்கெட் எப்ப நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? சாமுவேல் பக்கெட் எப்பண்ணா வாங்கியிருப்பாங்க? 19 1969 மறந்து போச்சா? சாமுவேல் பக்கெட் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னா 1969ல வாங்கியிருப்பாங்க. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே 1954ல வாங்கியிருப்பாங்க ஓகேவா? இதுல மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்னா ஜீன் ஜெரட் மட்டும் தான். ஸோ ஜீன் ஜெரட்டோட நாவல்ஸ் அண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட நாவல்ஸ் அப்படின்னா தீஃப் ஜர்னல், த லேடி ஆஃப் த ஃபிளாஷ் ஓகேவா? இது அவங்களோட நாவல்ஸ். பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பால்கனி, மெய்டு, த ஸ்கிரீனு, த ஃபியூனரல் ரைட்ஸ். த ஃபியூனரல் ரைட்ஸ் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1949 பப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஜீன் ஜெரட் அப்படின்னால இதுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். தீஃப் வந்து மேலே ஏறி வந்தான். அதுல அங்க வந்து ஒரு லேடி இருந்தாங்க. அந்த லேடி எங்க இருந்தாங்கன்னா பால்கனில இருந்தாங்க. அந்த வீட்ல மெய்டும் இருந்தாங்க. பால்கனின்றது டெஃபினட்டா அதுக்கு ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஃபியூனரல் ரைட்ஸ் அப்படின்றது அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொன்னேன். ஸோ நாவல்ஸ் வந்து தீஃப் ஜர்னல், லேடி ஆஃப் த ஃபிளார்ஸ், பால்கனி, மெய்டு, ஸ்கிரீனு, ஃபியூனரல் ரைட்ஸ் 1949 ஓகேவா? அடுத்து ஜான் பார்த். ஜான் பார்த்துக்கு 2 ஒர்க் வந்து கிரிட்டிக்கல் பீஸ், ரிமைனிங் எல்லாம் அவரோட நாவல்ஸ் ஓகேவா? கிரிட்டிக்கல் பீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லிட்ரேச்சர் ஆஃப் எக்ஸாஷன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் லிட்ரேச்சர் ஆஃப் ரெப்பலிஷ்மெண்ட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால அவ எக்ஸாஸ்ட் ஆயிட்டான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஜான் பார்த்தோட 2 ஒர்க் வந்து பனிஷ்மெண்ட், எக்ஸாஸ்ட். பனிஷ்மெண்ட் கொடுத்து ஓடிட்டோ இல்லைன்னா ஏதோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பயங்கரமா எக்ஸாஸ்டா இருக்கும்ல. எக்ஸாஸ்ட் இஸ் நத்திங் பட் டயர்டா இருக்கும்ல. சோ அததான் வந்து தி லிட்ரேச்சர் ஆஃப் ரெப்பலிஷ்மென்ட், தி லிட்ரேச்சர் ஆஃப் எக்ஸாஷன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒன்னு வந்து 1967, இன்னொன்னு வந்து 1980 ஓகேவா? ஜான் பாத்தோட ரிமைனிங் நாவல்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ஃப்ளோட்டிங் ஒப்பேரா, த எண்ட் ஆஃப் த ரோடு, த சோட் ஸ்வீட் ஃபேக்டர், கைல்ஸ் குட் பாய் இது எல்லாமே அவங்களோட நாவல்ஸ். ஷார்ட் ஸ்டோரி லாஸ்ட் இன் த ஃபன் ஹவுஸ் இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1968 பப்ளிகேஷன் ஓகேவா? அப்புறம் கைல்ஸ் டெலூஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குட்டாரி இவங்களோட டேர்ம் ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டது ரிசோம் அப்படின்னு சொல்லி. இந்த ரிசோம் அப்படின்னு கொடுத்து இந்த ஆப்போசிட் சைட்ல கைல்ஸ் டெலூஸும் ஃபெலிக்ஸ் குடாரியும் இருந்தாங்க. ஆல்ரெடி நீங்க 2 நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மேக்ஸ் ஆகியமரும் தியோடர் ஒடோனோவும் அப்புறம் இன்னும் 2 பேர் யாரு? ஆலன் ஆலன் ப்ளூமும் இன்னொருத்தர் யாரு? பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர் எழுதினது. ஜானத்தன் டாலிமர். ஜானதன் டாலிமர் எல்லாம் அவங்கலாம் 2 படிச்சிருப்பீங்கல்ல. அதே மாதிரி இவங்களையும் 2 படிச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் ஒட்டி ஒட்டி தான் வருவாங்க. கைல்ஸ் டெலூஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குட்டாரி ஓகேவா? இவங்களோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா ரிசோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரே ஒரு ஒர்க் தான் எழுதியிருப்பாங்க. த கேபிட்டலிசம் அண்ட் ஜிக்ரோஃபேனியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இது வந்து 2 பார்ட்ஸா உள்ள டிவைட் ஆயிருக்கும். அந்த 2 பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஆன்டி ஈடிபஸ் ஒரு ஒர்க் 1972 பப்ளிகேஷன். இன்னொன்று வந்து 1000 பிளாட்டியூஸ் 1980. சோ இந்த 2 ஒர்க்கும் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா கைல்ஸ் டெலூக்ஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குடாரி. இவங்களோட டேர்ம் வந்து ரிசோம் அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா? ரிசோம் அப்படின்றது அவங்களோட டேர்ம். அவங்களோட ஒர்க் வந்து கேபிட்டலிசம் அண்ட் ஜிக்ரோஃபோனியா இதையும் ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு கீழ 2 பார்ட்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஆன்டி ஈடிபஸ் அப்புறம் 1000 பிளாட்டியூஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ ஆன்டி ஈடிபஸ் வந்து 1972, 1000 பிளாட்டியூஸ் வந்து 1980 அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இது வர? கிளியர். அடுத்து சூசன் சோன்டாக். சூசன் சோன்டாகோட கீ டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா கேம்ப். நோட்ஸ் ஆன் கேம்ப் இதுதான் ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின் ஓகேவா? சூசன் சோன்டாக் அப்படின்றது சூசன் அப்படின்றது பொண்ணோட நேம்னு தெரியுது ஓகேவா? சோ பொண்ணோட நேம் அப்படின்றப்போ அகைன்ஸ்ட் இன்டர்பிரேஷன். எப்பவுமே ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்த அடையணும் இல்ல ஃபேமிலிலயோ ஏதோ ஒரு விஷயத்த படிக்கணும் வைக்கணும் அப்படின்னால எல்லாரும் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க தேவையில்லாம. அதுக்கு எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா தான் ஒரு முடிவே எடுக்க முடியும். அப்ப சூசன் அப்படின்றது பொண்ணு. அப்போட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அகைன்ஸ்ட் இன்டர்பிரேஷன் 1966 பப்ளிகேஷன். அதுக்கு கீழே வர 2 எஸ்ஏஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆன் ஸ்டைல், நோட்ஸ் ஆன் கேம்ப். இதுல நோட்ஸ் ஆன் கேம்ப் தான் ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க சரியா? சூசன் அகெயின்ஸ்ட் இன்டர்பிரேஷன் 1966 ஆன் ஸ்டைல நோட்ஸ் அண்ட் கேம்ப் இது ரெண்டுமே அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னன்னு பார்க்கும்போது
ஃபோட்டோகிராஃபி, இல்னஸ் அஸ் மெட்டஃபர், த வே வி லிவ் நவ், த வல்கனோ லவர் இது எல்லாமே அவங்களோட ஒர்க்ஸ். புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத மட்டும் எனக்கு படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் ரிவிஷன்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சூசன்னாலே பொண்ணு. அகைன்ஸ்ட் இன்டர்பிரேஷன்ல தான் அவ எல்லாமே பண்ணணும். ஸோ அகைன்ஸ்ட் இன்டர்பிரேஷன் ஆன் ஸ்டைல் நோட்ஸ் அண்ட் கேப் வந்து சூசன் சாண்டாகோடது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஜீன் பாலியோட. ஜீன் பாலியோட 2 ஒர்க் வந்து சிமக்ருலா அண்ட் சிமுலேஷன். அப்புறம் இந்த கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ். இதுவும் 81 அண்ட் 91ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். போஸ்ட் மாடர்னிசம்ல இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 71, 81, 91, 61, 71 இது 81 அண்ட் 91 இப்படிதான் இயர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க இதெல்லாம் தொடர்ந்து படிச்சிட்டீங்கன்னா அப்படியே மண்டையில நிக்கும். சரியா? ஜீன் பாலியார்டோட 2 ஒர்க் தான் சிமக்ருலா அண்ட் சிமுலேஷன். இந்த டேர்ம் குடுத்து இது யாரோடதுன்னு கேட்பாங்க. சிமக்ருலான்னு குடுத்தது யாரோடதுன்னு கேட்பாங்க. இல்ல சிமுலேஷன் குடுத்து யாரோடதுன்னு கேட்பாங்க. அது 2மே யாரோடது அப்படின்னா ஜீன் பாலியார்டோடது. அவரோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா, The Gulf War Didn't Take Place அப்படின்னு சொல்லி 91ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. இவரோட டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹைப்பர் ரியாலிட்டி அப்படின்றது அவரோட டேர்ம். ஓகேவா? ஹைப்பர் ரியாலிட்டி இஸ் நத்திங் பட் என்னோட ஹியூமன் மைண்டுக்கு வந்து எது ரியல், எது அன்ரியல் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு 2த்தையும் மெர்ஜ் பண்ணிருவாங்க. அதுதான் வந்து ஹைப்பர் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி என்னன்னே தெரியாம ஹைப்பரா இருக்கும். ரியாலிட்டியும் ஃபேக்னஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணா அதான் வந்து ஹைப்பர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றோம். இது யாரோட டேர்ம் அப்படின்னு சொன்னா ஜீன் பாலியார்டோட டேர்ம். ஸோ சிமக்ருலா அண்ட் சிமுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னா, சிமுலேஷன் இஸ் நத்திங் பட் அ காப்பி. ஓகேவா? ஒரு விஷயத்த நான் இமிடேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம வெறுமனே ஒரே ஒரு தடவை இமிடேட் பண்றது மீன்ஸ் காப்பி ஆர் இமிடேஷன் அப்படின்றத சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிமக்ருலா அப்படின்னா என்ன? காப்பி ஆஃப் த காப்பி ஆஃப் த காப்பி. அதுதான் வந்து நம்ம சிமக்ருலா அப்படின்னு சொல்லுவோம். சோ நெறைய தடவை ஒரு விஷயத்த சிமுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது வந்து சிமக்ருலாவா மாறிடும். காப்பி ஆஃப் காப்பி ஆஃப் காப்பி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சுன்னா அதோட ஒரிஜினாலிட்டி போய் டோட்டலா வந்து வேற விதமா அது வந்து மாறிடும். அதுதான் வந்து சிமக்ருலா அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் இமேஜ் அதோட ரியாலிட்டி என்னன்றத டோட்டலா மறந்துடும். ஸோ சிமுலேஷன் இஸ் ஒரு தடவை காப்பி பண்றது. சிமக்ருலான்றது காப்பி ஆஃப் காப்பி ஆஃப் காப்பி ஆஃப் சம்திங். அதுதான் வந்து சிமக்ருலா அண்ட் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இதுல 4 ஸ்டேஜஸ் அவர் பிரிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ வந்து சாக்ரமெண்டல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து தி ஆர்டர் ஆஃப் மேலிஃபிசன்ஸ்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஆர்டர் ஆஃப் சாக்சரி. ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து பியூர் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ் 1991 ஹைப்பர் ரியாலிட்டி அவரோட டேர்ம்னு பார்க்குறோம். சிமிலர் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரோஜன் வார் டிடன்ட் டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பானா ஜீன் கிரியோடாக்ஸ்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் ஃபார் ஜீன் பாட்லாட். கிளியரா? கிளியர்க்கா? கிளியர். இந்த ஜீன் பாலியார்டுக்கு ரிமைனிங் ஒர்க்ஸ் இருக்கு. சிமக்ருலா, சிமுலேஷன், அப்புறம் ஹைப்பர் ரியாலிட்டி, அப்புறம் கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ். இந்த 4 விஷயங்கள தாண்டி அவர் ரிமைனிங் ஒர்க்ஸ் கொஞ்சம் எழுதியிருக்காரு. அது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கன்சியூமர் சொசைட்டி, மிரர் ப்ரொடக்ஷன், கம்யூனிகேஷன், சிங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், அகோனி ஆஃப் பவர். இதை நான் படிக்க சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்டை யார் நம்ம சொசைட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா கன்சியூம் பண்ணுது. இப்ப நான் பிஸ்கட் தயாரிக்கிறேன் அதுதான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அந்த சொசைட்டி என்ன பண்ணுது? அதை கன்சியூம் பண்ணுது. அப்ப கன்சியூமர் சொசைட்டி அப்படின்றது செகண்ட் ஒர்க். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அதனால மிரர் ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் என்ன பேச ஆரம்பிப்பாங்க? அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால கம்யூனிகேஷன். எக்ஸ்டசி ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த பிஸ்கட் நல்லா இருக்குல்ல, இந்த பிஸ்கட் நல்லா இருக்குல்லன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதனால அது கம்யூனிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் 4 ஒர்க்ஸ் இப்படிதான் நான் மனப்பாடம் பண்ண சொன்னேன். சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அதனால சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட். அது யார் கன்சியூம் பண்றா? சொசைட்டி. அதனால கன்சியூமர் சொசைட்டி. எல்லாரும் கன்சியூம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அதனால ப்ரொடக்ஷன். அடுத்தது அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அதனால எக்ஸ்டசி ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சிங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், அப்புறம் அகோனி ஆஃப் பவர். இதுல சிங்குலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மட்டும் உள்ள உட்காராது கதைக்குள்ள. அகனி ஆஃப் பவர் உள்ள உட்காரும். ஏன்னா நான் வந்து அந்த சாம்ராஜ்யத்துக்கே நான் தான் ஹெட் ஆயிருவேன். எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நான் தான் எனக்கு அந்த பவர் இருக்கும். அதனால அகனி ஆஃப் பவர் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கும் நம்புறேன். இந்த கதை ஞாபகம் இருக்கா? ஓகே. ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல. படிச்சுக்கலாம். வரும். ஓகேவா? சோ இது யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? சாசர் நேம் என்ன? ஜீன்? ஜீன் Yule. பாடிலார்ட். எஸ் பாடிலார்ட். ஜீன் பாடிலார்ட் தான் இருக்கு. ஜீன் பாடிலார்ட் அப்படின்றதுதான். சோ அவரோட டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது சிமக்ரலா, சிமுலேஷன், ஹைப்பர் ரியாலிட்டி, கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ். அப்ப ட்ரோஜன் வார்ன்னு யார் எழுதினா அப்படின்னா ஜீன் கிரியோடாக்ஸ்னு ஒருத்தர் எழுதினாரு. ரிமைனிங் ஒர்க்ஸ் பார்க்கும்போது சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கன்சியூம் பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ண, கம்யூனிகேஷன் எல்லாரும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டாங்க. அதனால அகோனி ஆஃப் பவர். ஓகேவா? இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். கிளியர் தானே? Yes, ma'am. சரி. அப்புறம் ஃபூகோ அப்படின்னாலே பவர் நாலேஜ் ரிலேஷன்ஷிப் தான். பவர், நாலேஜ்,
கான்செப்ட் ஆஃப் பவர், பவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, பவர் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொன்னா அது ஃபூக்கோ. ஃபூக்கோவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அவர் என்ன சொல்லுவாரு, பவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு. அவன் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளா இருக்கான். அவனோட அப்பா அவ்வளவு பெருசு, அவனோட மாமா அவ்வளவு பெருசு. அதுலலாம் பவர் இல்ல. அதை தாண்டி பவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லுவாரு. சோ பவர் இஸ் டிஸ்பர்ஸ்ட் அண்ட் யுபிக்யூட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்ல. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா இதோட மீனிங் நமக்கு காமனா தெரியாது. டிக்ஷனரியில போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எவ்ரிவேர் அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு தான் இவ்வளவு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ்ல காம்ப்ளிகேட்டடான வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ பவர் இஸ் டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னு சொன்னால எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்கு அப்படின்றது தான் டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ மிக்கேல் ஃபூக்கோ என்ன சொல்ல வராரு, பவர் இஸ் டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா பவர் இஸ் எவ்ரிவேர் அப்படின்றது தான் ஃபூக்கோவோட நாலேஜ் கான்செப்ட். ஓகேவா? ஏன் அப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பவர் அப்படின்றது ஒரு பெரிய ஆள் கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கீழ ஒரு 100 பேர் இல்ல 500 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ நான் தான் பவர்ல இருக்கேன். என் கீழ தான் எல்லாமே இருக்கு. நான் தானே உனக்கு சம்பளம் குடுக்குறேன் அப்படின்ற ஒரு திமிரு என்கிட்ட இருக்கும். ஆனா, நான் மில் வச்சிருக்கேன் தான் ஒத்துக்கிறேன். என்கிட்ட நெறைய காசு இருக்கு தான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா, அந்த கீழ இருக்கிற 500 பேர் வேலைக்கு வரமாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட்ல நின்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா, மில் இருந்து என்ன பிரயோஜனம்? ப்ராடக்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? சிஸ்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஹெட்டா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாதுல்ல. அப்ப அவன்கிட்டயும் பவர் இருக்கு. அப்படித்தானே? Yes, ma'am. அவன்கிட்டயும் பவர் இருக்கு. அதுதான் வந்து ஃபுக்கோ சொல்ல வராரு. அவரோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பவர் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தலையில மேல ஹெட்டா இருக்கிறவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கீழ இருக்கிறவங்ககிட்டயும் இருக்கு. அவன் ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா மொத்த சிஸ்டமும் ஆடிரும். அதுதான் வந்து இந்த இடத்துல பவர் இஸ் எவ்ரிவேர். அதுதான் பவர் நாலேஜ் ரிலேஷன்ஷிப். கான்செப்ட் ஆஃப் பவர் அப்படின்னாலே ஃபுக்கோ தான். பவர் இஸ் டிஸ்பர்ஸ்ட் அண்ட் யூபிக்யூட்டஸ். இது வந்து நெட் கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டேர்ம் வந்து நம்ம எடுக்கவே ஆரம்பிச்சோம். எவ்ரிவேர் அப்படின்றது தான் வந்து காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் கொடுத்திருக்கான். ஓகேவா? சோ இவரோட ஹோமோசெக்சுவல் பார்ட்னர் யாரு அப்படின்னா டேனியல் டிஃபர்ட். இவரோட ஹோமோசெக்சுவல் பார்ட்னர். இவரோட டேர்ம் வந்து டிஸ்போஸ்டிவ். டிஸ்போஸ்டிவ் ரிசோம். இப்ப ரிசோம்னு ஒரு வேர்ட் பார்த்தோம் தெரியுமா? இது ரெண்டுமே ஒரே கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங்ல. அதுல இருந்து தான் இந்த 2 டேர்மையும் படிக்க ஆரம்பிச்சோம். ரிசோம் அப்படின்றது கைல்ஸ் டெலூஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குடாரியோடது. இவர் வந்து டிஸ்போஸ்டிவ். டிஸ்போஸ்டிவ் அப்படின்றது என்னது? யாரோடது அப்படின்னா மிக்கேல் ஃபூக்கோவோடது அப்படின்னு பாக்குறோம். ஓகே. ஃபூக்கோவோட அவ்வளவு ஒர்க்குமே இம்பார்ட்டன்ட். எப்படி நான் வந்து ரொலாண்ட் பாத்தஸோட ஒர்க்கை நீங்க அவ்வளத்தையும் படிக்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி இவ்வளவு ஒர்க்குமே ஃபூக்கோக்கு இம்பார்ட்டன்ட். ஃபூக்கோட ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகே. மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன் கீழ தலைவர் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பைத்தியமா இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம கடல்ல தூக்கி போட்டு கொன்னாங்க. கீழ அடைச்சு வச்சு சாவடிச்சாங்க. ஷிப்ல நல்லா கடலுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்கிருந்து தள்ளி விட்டாங்க. இந்த மாதிரி எல்லா வேலையுமே மேடா இருக்கிற பீப்பிள்ஸா பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஃபியூச்சர் காலத்துல அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள எக்ஸ்பெரிமென்ட் ராட் மாரி யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த சிவிலைசேஷன் எப்படி நடந்துச்சு அக்கார்டிங் டு த ஏஜ் ஃபியூச்சர் ஜெனரேஷன் அது எல்லாமே பத்தி இதுல வந்து அவர் பேசியிருப்பாரு. அதுதான் வந்து மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன் ஹிஸ்டரி ஆஃப் இன்சானிட்டி இன் த ஏஜ் ஆஃப் ரீசன். இன்சானிட்டி அப்படின்றது அவங்களோட மேட்னஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? சோ மேட்னஸ் அண்ட் சிவிலைசேஷன் அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே. அப்புறம் பர்த் ஆஃப் த கிளினிக் அண்ட் ஆர்கியாலஜி ஆஃப் மெடிக்கல் பெர்செப்ஷன் 1963ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ் 1969. ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜும் வாட் இஸ் அன் ஆத்தரும் ஒரே இயர்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் அன் ஆத்தர் வேற, டெத் ஆஃப் த ஆத்தர் வேற. ஓகேவா? இந்த வாட் இஸ் அன் ஆத்தர் அப்படின்ற ஒர்க்கே டெத் ஆஃப் த ஆத்தருக்கு ரிப்ளையா தான் எழுதப்பட்டது. டெத் ஆஃப் த ஆத்தர் யாரோடது? Roland Barthes. ரொலன் பாத்தஸோடது. ஓகேவா? அந்த ரொலன் பாத்தஸோட ஒர்க்குக்கு ரிப்ளையா தான் வாட் இஸ் அன் ஆத்தர்னு அவர் ஒர்க் எழுதினாரு 1969ல. அதனால தான் டெத் ஆஃப் த ஆத்தர் பப்ளிகேஷன் இயர் 1967. இதோட பப்ளிகேஷன் இயர் 1969. ஓகேவா? இந்த ஒர்க்குக்குள்ள சாமுவேல் பக்கெட் பத்தி பேசியிருப்பாங்க. என்ன பேசினாங்க, ஏன் பேசினாங்க, எதை பத்தி பேசினாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா இது ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின். ஏன்னா வாட் இஸ் அன் ஆத்தர்ன்ற ஒர்க் கொடுத்து கீழ ஒரு 4 ஆத்தர்ஸ் கொடுத்து இதுக்குள்ள யார பத்தி பேசியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது சாமுவேல் பக்கெட். யாருமே சாமுவேல் பக்கெட்ட பத்தி இதுக்குள்ள பேசியிருப்பாங்கன்னு கெஸ்ஸே பண்ணவே இல்ல. பிகாஸ் சாமுவேல் பக்கெட் வர்ற இடம் வந்து அப்சர்டிசம் கீழ தான் அவர் வருவாரு. அவருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுதுன்னு எல்லாருமே அதை எலிமினேட் பண்ணிட்டோம். பட் ஆன்சர் என்னன்னா சாமுவேல் பக்கெட் தான். சோ அதை டிக் பண்ணி எதனால பேசினாங்க, ஏன் பேசினாங்கன்றதான் நமக்கு அன்னெசரி. எக்ஸாமோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது வாட் இஸ் அன் ஆத்தர் கீழ சாமுவேல் பக்கெட் பத்தி பேசினாங்க. அதை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. தட் இஸ் எனஃப். வாட் இஸ் அன் ஆத்தர் ஏன் எழுதினாங்க, டெத் ஆஃப் ஆத்தருக்கு ரிப்ளை எழுதினாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது த ஆர்டர் ஆஃப் திங்ஸ் 1970. நீஷே ஜீனியாலஜி ஹிஸ்டரி 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல இருந்து தான் ஆன் ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லி ஃபெட்ரிக் நீஷே வந்து டேர்ம் எடுத்திருப்பாரு. ஃபெட்ரிக் நீஷே அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்திருப்போம், காட் இஸ் டெட், நிக்கிலிசம், தி பெத் ஆஃப் த கிளினிக் இஸ் ஆர்டர் ஸ்பிரிட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. அதுல அப்போலியன் அண்ட் டினோஷியன்ற காட பத்தி பேசியிருப்பாங்க. கிரீக் ட்ராஜடி எப்படி வளர்ந்துச்சு, டெத் ஆஃப் த கிரீக் ட்ராஜடி என்ன அப்படின்றதெல்லாம் நீஷே பேசியிருப்பாரு. ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் பேப்பர் சார்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தோம். ஊபர் மேஷ், ஜரஸ்ட்ரா, லைட்டா ஞாபகம் இருக்கா அந்த டேர்ம்ஸ் எல்லாம்? எஸ் மேம். எஸ். அவங்க தான் வந்து ஃபெட்ரிக் நீஷே. ஓகேவா? சோ நீஷே ஜீனியாலஜி அண்ட் ஹிஸ்டரி இதுல இருந்து தான் அவர் ஆன் ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லி ஒர்க் எடுத்து அவர் எழுதினாரு. ஓகே. டிசிப்ளின் அண்ட் பனிஷ் 1000 தடவை நெட்ல கேட்ட கொஸ்டின்.
டிசிப்ளின் அண்ட் பனிஷ் த பர்த் ஆஃப் த பிரசன்ட் 1975 பப்ளிகேஷன். இயரையும் தனியா கேட்டிருக்காங்க. சப்டைட்டிலையும் கேட்டிருக்காங்க. ஒர்க் யாரோடதும் கேட்டிருக்காங்க. அதனால டெஃபினட்டா இந்த ஒர்க்க படிச்சுக்கோங்க. டிசிப்ளின் அண்ட் பனிஷ் த பர்த் ஆஃப் த பிரசன்ட் 1975 பப்ளிகேஷன். அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் செக்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது கீழ 4 வால்யூம்ஸ் உண்டு. த வில் ஆஃப் நாலேஜ், த யூஸ் ஆஃப் பிளஷர், த கேர் ஆஃப் செல்ஃப், கன்ஃபெஷன் ஆஃப் த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லி 4 ஒர்க்ஸ் இது கீழ பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் பவர் அண்ட் நாலேஜ்ன்றது அவரோட ஒர்க் தான். வாட் இஸ் என்லைட்டன்மென்ட்? அப்போ ஹூ இஸ் என்லைட்மென்ட் திங்கர்? யார நம்ம சொல்லுவோம் என்லைட்மென்ட் திங்கர்னு சொல்லிட்டு? சென்ட்ரல் என்லைட்மென்ட் திங்கர். அவர் கூட கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன், கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு ஒர்க் எழுதியிருப்பாரு. யார் Immanuel. ஞாபகம்? சூப்பர்ரா. இம்மானுவேல் கேண்ட். ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல. IMMAUEL நினைக்கிறேன். இம்மானுவேல் கேண்ட். ஓகேவா? என்லைட்மென்ட் அப்படின்னாலே அவர் வருவார். பட் வாட் இஸ் என்லைட்மென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ஃபூகோடுது. ஸோ ஃபூகோனாலே பவர் நாலேஜ் ரிலேஷன்ஷிப் பவர் இஸ் டிஸ்பர்ட் அண்ட் யுபிகேஷன் சொல்வார் எவ்ரிவேர் அண்ட் அவரோட டேர்ம் வந்து டெஸ்பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மேனஸ் அண்ட் சிவிலைசேஷன், பர்த் ஆஃப் த கிளினிக், ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ், வாட் இஸ் அன் ஆத்தர், த ஆர்டர் ஆஃப் திங்ஸ், நீஷே, ஜீனியாலஜி அண்ட் ஹிஸ்டரி. இதுல இருந்து தான் ஜீனியாலஜின்ற டைட்டில் எடுத்தாங்க. இது எதுக்கு ரிப்ளை எழுதப்பட்டது அப்படின்னா டெத் ஆஃப் த ஆத்தருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் டிசிப்ளின் அண்ட் பனிஷ் த பர்த் ஆஃப் த பிரசன்ட் 1975 பப்ளிகேஷன் பார்த்தோம். ஹிஸ்டரி ஆஃப் செக்சுவாலிட்டிக்கு 4 வால்யூம் எழுதியிருப்பார். அப்புறம் பவர் அண்ட் நாலேஜ், வாட் இஸ் என்லைட்மென்ட். என்லைட்மென்ட் அப்படின்னால இம்மானுவல் கேண்ட் அப்படின்றது தெரியும். ஓகேவா? எப்படி நீங்க வந்து மிக்கேல் பக்தீனுக்கு வந்து நீங்க அவ்வளவு டேர்ம்ஸ் படிக்கிறீங்க. குரோனோடோப்பா அது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இவருக்கும் நிறைய டேர்ம்ஸ் உண்டு. மெடிக்கல் கேஸ், ஸ்பீச் ஆர்ட் தியரி, எபிஸ்டீம், பேன் ஆப்டிசிசம், பயோபாலிடிக்ஸ், டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். இதுல என்ன டேர்ம்ஸ் கேட்டாலும் இது யார் இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா மிக்கேல் ஃபுக்கோ தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ மெடிக்கல் கேஸ் அப்படின்ற டேர்ம் எதில் காயின் பண்ணாரு அப்படின்னா த பர்த் ஆஃப் கிளினிக். ஸ்பீச் ஆர்ட் தியரி வந்து எதில் காயின் பண்ணாங்க அப்படின்னா ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ்ல. எபிஸ்டீம் எதில் காயின் பண்ணாங்கன்னா ஆர்டர் ஆஃப் திங்ஸ்ல. பேன் ஆப்டிசிசம் அப்படின்ற டேர்ம் எதில் காயின் பண்ணாங்க அப்படின்னா டிசிப்ளின் அண்ட் பனிஷ்மெண்ட்ல. பயோபாலிடிக்ஸா ஹிஸ்டரி ஆஃப் செக்சுவாலிட்டி. டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் அவரோட டேர்ம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ எந்தெந்த புக்ல எந்தெந்த டேர்ம் காயின் பண்ணாங்க அப்படின்றது டெஃபினட்டா தெரியணும். ஸோ பர்த் ஆஃப் த கிளினிக் அப்படின்றப்போ கிளினிக் அப்படின்னாலே மெடிக்கல் பத்தி தான் பேசுவாங்க. அதனால மெடிக்கல் சரியா. நாலேஜ் அப்படின்னு வந்ததுனால அங்கதான் எப்படி பேசணும் எப்படி வரையணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஸ்பீச் ஆர்ட் தியரி. அப்புறம் ஆர்டர் ஆஃப் திங்ஸ் வந்து எபிஸ்டிம். டிசிப்ளின் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்றது பேன் ஆப்டிசிசம். பேன் ஆப்டிசிசம்னா என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு டிசிப்ளின் அண்ட் பனிஷ்மெண்ட் கூட ஏன் கனெக்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். பேன் ஆப்டிசிசம்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம நம்ம இந்த படம் பாத்திருக்கீங்களா? குட் பேட் அக்லி பாத்திருக்கீங்களா? அஜித்தோட படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா பாக்கலையா? No, ma'am. பார்க்கவே இல்லையா? சூப்பர். சரி ஓகே, நானே சொல்றேன். பேன் ஆப்டிசிசம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஜெயில் சரியா. அந்த ஜெயில வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ரவுண்டா கட்டியிருப்பாங்க சர்க்கிள் மாதிரி. எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் எல்லாரும் ஆப்போசிட்ல இருப்பாங்க. எல்லா செல்ஸும் தெரியும் நமக்கு. அது நடுவுல ஒரு பெரிய டவர் கட்டியிருப்பாங்க. அந்த டவர்ல ஒரு 3 லைட் சுத்திக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அப்போ அந்த அந்த பெரிய டவர்ல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. போலீஸோ யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லா தீவ்ஸும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த டவர்ல இருக்கிற பெரிய ஆள் வந்து பெரிய பர்சன் வந்து இருக்கிற எல்லாத்தையும் ப்ராப்பரா வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செல்ல வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னா ரவுண்டா கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேடியம் பார்த்திருப்போம் தெரியுமா? கிரிக்கெட் ஸ்டேடியம். அந்த மாதிரி ஜெயில வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல தான் குட் பேட் அக்லில ஓப்பனிங் சீன்ல அங்கதான் ஃபைட் நடக்கும். அதே அதே மாதிரி தான் இருக்கும் அந்த செட்டப் வந்து. ஓகேவா? சோ ஃபுல்லா ரவுண்டா இருக்கும். எல்லாரும் எல்லாருக்கும் ஆப்போசிட்ல தெரிவாங்க. நடுவுல பெரிய டவர் இருக்கும். அந்த டவர்ல இருந்து எல்லா செல்ஸ்லயும் எல்லா தீவ்ஸும் என்ன பண்றாங்கன்றத நம்மளால ஈஸியா கண்காணிக்க முடியும். பேன் ஆப்டிசிசம் இஸ் நத்திங் பட் சர்வேலன்ஸ் கீழ இருக்கிறது தான் பேன் ஆப்டிசிசம். சர்வேலன்ஸ்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்றத நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். இதுக்கு ஜெயில தான் வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. எதுக்காக அந்த ஒரு ஆர்க்கிடெக்சர் மெத்தட்ல அது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்றது கண்காணிப்புக்குள்ளே இருக்கணும். கேமராலாம் இல்லாதப்போ ஓகேவா? கண்காணிப்புக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெத்தட வந்து சுத்தி சர்க்கிளாவும் மிடில்ல பெரிய டவராவும் கட்டப்பட்டுச்சு. சோ அததான் வந்து பேன் ஆப்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் பேன் ஆப்டிசிசம் ஏன் வந்து டிசிப்ளின் அண்ட் பனிஷ்மெண்ட் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? புரியுதுக்கா. புரியுதா? சோ பேன் ஆப்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டேர்ம ஃபூகோ வந்து யார்கிட்ட இருந்து ஆட்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா பேன் ஆப்டிகான் அப்படின்னு ஒரு டேர்ம்ல இருந்து தான் எடுத்திருப்பாரு. சோ பேன் ஆப்டிகான் உண்மையாவே யாரோடது அப்படின்னு சொன்னா ஜெரமி பெந்தம். ஜெரமி பெந்தமோட இன்னொரு டேர்ம் வந்து யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜெரமி பெந்தம்க்கு 2 டேர்ம். பேன் ஆப்டிகான் ஒண்ணு, இன்னொரு யூட்டிலிட்டேரியனிசம். ஓகேவா? அங்க இருந்து தான் பேன் ஆப்டிசிசம் அப்படின்னு இவர் யூஸ் பண்ணாரு. பேன் ஆப்டிகான் அப்படின்னு கேட்டா ஜெரமி பெந்தம், பேன் ஆப்டிசிசம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபூகோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பயோபாலிடிக்ஸையும் அவர் இன்னொருத்தர் தான் எடுத்திருப்பாரு. யார்கிட்ட இருந்தா ருடோல்ஃப் கெஞ்சன் கிட்ட தான் எடுத்திருப்பாரு. சோ ருடோல்ஃப் கெஞ்சன்னு கேட்டிருந்தாங்கன்னா அவரோட டேர்ம் தான் பயோபாலிடிக்ஸ். அவர்கிட்ட இருந்தா அதை எடுத்திருப்பாரு. ஜீனியாலஜி நீஷேவோடது. சோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கா. பேன் ஆப்டிக் வந்து ஜெரமி பெந்தமோடது, பயோபாலிடிக்ஸ் வந்து ருடோல்ஃப் கெஞ்சனோடது, ஜீனியாலஜி வந்து நீஷேவோடது. இவரோட டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது மெடிக்கல் கேஸ், ஸ்பீச் ஆர்ட் தியரி, எபிஸ்டீம், பேன் ஆப்டிசிசம், பயோபாலிடிக்ஸ், டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். கிளியரா? கிளியர்க்கா. அப்புறம் ஜோர்கென் ஹேபர்மாஸ். ஜோர்கென் ஹேபர்மாஸ் இப்பதான் மேல பார்த்தோம். அவரு டேர்ம் என்ன?
Public sphere. அவ்வளவுதான். பப்ளிக் ஸ்பியர் அப்படின்றது அவரோட கான்செப்ட். கம்யூனிகேட்டிவ் ரேஷனாலிட்டி அப்படின்னாலும் அவர் தான் சொல்லுவோம். அவர் எது கூட அசோசியேட் ஆகி வருவார் அப்படின்னா ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல். ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? 1923. 15 வந்து ஃபார்மலிசம். ஓகேவா? ஒன்றும் தப்பு இல்லை. ஃபார்மலிசம் வந்து 1915, ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் வந்து 1923ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூலோட ஃபவுண்டர்ஸ் யாரு? நான் 2 பேரை சொல்லி கொடுத்தேன்ல. வெளியில வந்து எப்படி இருக்கு, அதனால எதுல வச்சு தூக்கிட்டு போனாங்க? வெயில் பல்லாக் வெளியில வந்து வெயில் அடிக்கி, அதனால பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு போனாங்க. ஃபெட்ரிக் வைல் அண்ட் ஏதோ பல்லாக்குன்னு வரும். ஓகேவா? அவங்க 2 பேரும் தான் ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல்ஸோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் ஆகிமர் அங்க பார்த்தோம். மேக்ஸ் ஆகிமர் இருந்தா தியோடர் அடோனோ போனோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ ஜோர்கன் ஹெபர்மாஸ் அப்படின்னா ஃபிராங்க்ஃபர்ட் ஸ்கூல். கம்யூனிகேட்டிவ் ரேஷனாலிட்டி அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா பப்ளிக் ஸ்பியர். அவரோட இன்னொரு டேர்ம் வந்து ஹிஸ்டியோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா ஜோர்கன் ஹேபர்மாஸோடது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹிஸ்டோகிராஃபி அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட ஹிஸ்டரிக்கல் நாலேஜ், நம்மளோட ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு அப்படின்ற நாலேஜ் எப்படி நம்ம அப்டேட் பண்றோம், எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு தான். ஓகேவா? இப்போ எனக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் அப்போ உயிரோட இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணுவேன். புக்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் வந்து என்னோட ஹிஸ்டரி அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுவேன். ஓகேவா? அதுதான் வந்து ஹிஸ்டியோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா தான் எதை பார்க்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர். ரோமன் எம்பையர் எப்படி வளர்ந்துச்சு, எப்படி விழுந்துச்சு அப்படின்றத பத்தி எட்வர்ட் கிபான் வந்து 1776ல ஒரு புக்ல பத்தி பேசியிருப்பாரு. அப்ப இது வந்து எதை பத்தி பேசுது? ஹிஸ்டரி பத்தி பேசுது. அதனால தான் இது வந்து ஹிஸ்டியோகிராஃபிக்கு எக்ஸாம்பிளா பார்க்கிறோம். இதே மாதிரி சிமிலர் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடில் அப்படின்னு சொல்லி வந்தா எஃப்எல் லூக்கஸ். ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லி வந்தா எட்வர்ட் கிபான். இதை நான் கிளாஸ்ல நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ரோமன் எம்பையர் வந்தா எட்வர்ட் கிபான், ரொமான்டிக் ஐடில் அப்படின்னு சொல்லி வந்தா எஃப்எல் லூக்கஸ், வெறுமனையா டிக்ளைன் அண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி வந்தா ஈவ்லின் வா வந்து 1928ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லி கேட்டா எட்வர்ட் கிபான் 1776 பப்ளிகேஷன். ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரொமான்டிக் ஐடில் அப்படின்னு வந்தா எஃப்எல் லூக்கஸ். வெறுமனையா டிக்ளைன் அண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லி வந்தா ஈவ்லின் வா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர். அடுத்தது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திக் டிஸ்கிரிப்ஷன். இது நெட் கொஸ்டின். சரியா? இது எனக்கு எங்க ஆட் ஆன் பண்ணன்னு தெரியல. அதனால ஜஸ்ட் ஆட் ஆன் இது கீழே நான் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா இது யார் பாப்புலரைஸ் பண்ணா? கிளிஃபோர்ட் கீட்ஸ். பட் காயின் பண்ணது யாரு அப்படின்னா கில்பர்ட் ரைல். இது ஆல்ரெடி ஒரு தடவை நெட்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆப்ஷன்ல கிளிஃபோர்ட் கீட்ஸ் இருந்தா கோ ஃபார் கிளிஃபோர்ட் கீட்ஸ், கில்பர்ட் ரைல் இருந்தா கோ ஃபார் கில்பர்ட் ரைல். 2 பேரையும் சேர்த்து கேட்க மாட்டாங்க. திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டா கிளிஃபோர்ட் கீட்ஸ் ஆர் கில்பர்ட் ரைல். இவங்க 2 பேருமே ஞாபகம் வச்சுக்கோங்க திக் டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஓகேவா? அடுத்து ரேமண்ட் ஃபெடர்மேன். ரேமண்ட் ஃபெடர்மேன் அப்படின்னு சொன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவரோட டேர்ம் செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் அப்படின்றது அவரோட டேர்ம். ஓகேவா? செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு ஒர்க்கை வந்து ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஆத்தர் வந்து ஓப்பனிங்ல கொடுத்திருப்பாரு. இது வந்து வெறுமனையா கற்பனையில எழுதப்பட்ட கதைகள் தான். சோ இதனால நீங்க உள்ள இது கூட இண்டல்ஜ் ஆகி நீங்க உங்க ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ஓப்பனிங் வந்து அவர் கொடுத்திருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இட்டலோ கால்வனோட இஃப் ஆன் த விண்டர் நைட் டிராவலர் அப்படின்னு ஒரு ஒர்க் 1979ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் வந்து. ஓகேவா? இதோட புக்கோட ஓப்பனிங்ல என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னா யூ ஆர் அபவுட் டு பிகின் ரீடிங் இட்டலோ கால்வனோஸ் நியூ நாவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்போ இது வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு டிராமா வந்து எனாக்ட் பண்ணுவாங்க தியேட்டர்ல. அப்பெல்லாம் எல்லாரும் கீழே உட்காந்து பீப்புள்ஸ் எல்லாம் எனாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம குளோப் தியேட்டர் அந்த மாதிரி தியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்பெல்லாம் ஸ்கிரீன் படம்லாம் கிடையாது. உண்மையான பீப்புள் ஸ்டேஜ்ல வந்து எனாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி கதை என்ன அப்படின்றது கீழே உட்காந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப ரோமியோ ஜூலியட் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா கடைசி சீன்ல ரோமியோ ஜூலியட் இறந்து போயிருவாங்கல்ல. அப்ப கதை அவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கும்போது ரோமியோ ஜூலியட் கடைசி இறந்து போயிட்டாங்க அப்படின்றப்போ மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஒரு சேட் எண்டிங்கா எல்லாரும் ரொம்ப டல்லா போவாங்கல்ல. அப்படி போக கூடாதுன்றதுக்காக அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில கதையெல்லாம் முடிஞ்சு வணக்கம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரோமியோவும் ஜூலியட்டும் உயிரோட அங்க இருந்து நடந்து சேர்ந்து வர்ற மாதிரி முடிப்பாங்களாம். எதனால? அந்த இடத்துல அவங்களோட ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆஸ் அ ஆடியன்ஸா அவங்க ஜாலியா இருக்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப அதோட எண்டிங் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இது வந்து வெறும் கதை தான். நீங்க உங்க பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்துக்காதீங்க. அது உங்களை இம்பாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கடைசியில உயிரோட அவங்க 2 பேத்தையும் காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு நாவல ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன். வெறுமனையா ஃபிக்ஷன். கற்பனை கதையே அப்படின்றது ஒரு ஓப்பனிங்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் இஸ் நத்திங் பட் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட் constantly reminds the reader the artificiality of the text. It's very artificial. The text is self constructed அப்படின்றது தான் வந்து அந்த இடத்துல செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இல்ல இன்னும் வேற எக்ஸாம்பிள் கொடுக்கவா? புரியுது மேம். அதர்ஸ் புரியுதுக்கா.
புரியுதுல்ல? செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன் அப்படின்றது யாரோடது அப்படின்னு சொன்னா ரேமண்ட் ஃபெடர்மேனோடது. ஓகேவா? ரேமண்ட் ஃபெடர்மேனோட டெர்ம் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன். தென் அவரோடது இன்னொன்னு என்னது அப்படின்னு சொன்னா சர் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ஃபிக்ஷன் இஸ் நத்திங் பட் ரிஜெக்ஷன் ஆஃப் ரியலிசம். ரியலிசம டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியலான திங்ஸ உள்ள ஆட் ஆன் பண்ணும்போது அதை வந்து நம்ம சர் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்சிவ் ஃபிக்ஷன், சர் ஃபிக்ஷன் இந்த 2 டெர்மும் யாரோடது அப்படின்னு சொன்னா ரேமண்ட் ஃபெடர்மேனோடது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது ராபர்ட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்லனாலே நிறைய பொய் சொல்லுவோம். அதனால அது ஃபேபுலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேபுலேஷன் இஸ் நத்திங் பட் ஃபேப்ரிகேஷன் சொல்லுவோம் தெரியுமா? ஃபேப்ரிகேட் பண்ணிக்கிட்டோம். கதை நமக்கு எப்படி தேவைப்படுச்சோ, எப்படி பொய் தேவைப்படுதோ, அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பொய் சொல்லுவோம். ஃபேப்ரிகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராபர்ட் ஸ்கூல்ஸ்ல தான் நிறைய பொய் சொல்லுவோம் அப்படின்றதுனால ஃபேபுலேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து ராபர்ட் ஸ்கூல்ஸோடது ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஃபேபுலேஷன் யாரோடது அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஸ்கூல்ஸோடது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன பார்க்குறோம் அப்படின்னா சல்மான் ருஷ்டியோட ஹரோன் அண்ட் த சீ ஆஃப் ஸ்டோரிஸ். இதுக்கு சீக்வலா நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஹரோன் அண்ட் த சீ ஸ்டோரி சல்மான் ருஷ்டியோடது. அதுக்கு சீக்வல் கூட லூகா அண்ட் த ஃபயர் ஆஃப் லைஃப்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சல்மான் ருஷ்டி யாரு ஞாபகம் இருக்கா முதல்ல? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவரோட இந்த ஒர்க் மட்டும் ஞாபகம் இல்லையோ? லூகா அண்ட் த ஃபயர் ஆஃப் லைஃப். இது அதோட சீக்வல். ஓகேவா? சல்மான் ருஷ்டினாலே ஓப்பனிங் ஒர்க் என்ன படிச்சோம்? Grimace. சூப்பர். கிரீமஸ் 1775ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் புக்கர் பிரைஸ் வாங்குனது 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மிட்நைட் சில்ட்ரன்க்கா. மிட்நைட் சில்ட்ரன். அதுக்கப்புறம் 1983ல 1983ல மிட்நைட் சில்ட்ரன். மிட்நைட்ல வெளில வர குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஷேம். ஓகேவா? ஷேம்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த ஒர்க் என்ன படிச்சோம்? அந்த அனிமல் வந்து சிரிக்கவே சிரிக்காது. ஆனா அது சிரிக்கும்னு போட்டிருக்கு. அதுன்னு Jaguar சொல்லுவாங்க. smile. ஜாக்குவார் ஸ்மைலர். அடுத்தது அவர் கான்ட்ரோவர்ஷியல் ஒர்க். அடி வாங்குனாரு நல்லா எல்லார்கிட்டயும். Satanic verse. சட்டானிக் வர்சஸ் 1988. அதுக்கப்புறம் தான் அந்த கேர்ளோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிரும். அதுல தான் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் அந்த முஸ்லீம் கேர்ளோட நேம் என்ன? Moor. மூர் லாஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவளுக்கு கீழ தான் என்ன இருக்கு? Sea. Haran and Sea. அந்த சீக்வல ஓரமா விட்டுருங்க. ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரீஸ், லூகா அண்ட் தி ஃபயர் ஆஃப் லைஃப்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. மூர் லாஸ்ட் ஐ பார்த்தோம். அது வந்து 1985ல பப்ளிஷ் ஆயிருக்கும். Ground அடுத்தது belly. கிரவுண்ட் பெனத்தர் ஃபீட். அவளுக்கு கீழ தான் எல்லாமே இருக்குன்ற நினைப்பு. 1999. அதுக்கு Fury. அடுத்தது Fury. ஃபியூரி 2001. Fury. அதுக்கப்புறம் அவ வந்து Step across the line. அவ லைன கிராஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? Clown. கீழ வந்து Shalimar. கிளவுன் ஆஃப் த ஷாலிமர் ஆஃப் த கிளவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஒர்க் ஷீ இஸ் அ என்சான்ட்ரஸ் ஆஃப் Florence. அவ்வளவுதான். ஃப்ளாரன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து மிட்நைட் இவரோட குரோனாலஜி. யாரோடது? சல்மான் ருஷியோட குரோனாலஜி. சல்மான் ருஷி எப்ப பிறந்திருப்பாரு? 47. அவ்வளவுதான்டா. 47ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? அவரோட 2 ஒர்க் உங்களுக்கு லைட்டா மறந்துருச்சு. வேற ஒண்ணும் தப்பு கிடையாது. ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரிஸ். அது சீக்வல் என்ன அப்படின்னா லூகா அண்ட் தி ஃபயர் ஆஃப் லைஃப். ஓகேவா? இது 2மே ஃபுல்லாவே வந்து ரியலிசமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள வந்து நிறைய அனிமல்ஸ் வரும். அதெல்லாம் ரியல் லைஃப்ல இருக்கிற அனிமல்ஸே கிடையாது. சோ அதனால இது 2மே வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஃபேபுலேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ கிரியேட்டட் தி ஒர்க் ஆஃப் நோ ரியலிசம். நோ ரியலிசம் இன் சென்ஸ் தேர் இஸ் நோ ரியாலிட்டி அப்படின்றத அதுல சொல்லியிருக்காங்க. அப்புறம் அலஸ்டர் ஃபவுலர். அலஸ்டர் ஃபவுலரோட டேர்ம் வந்து பொய்மெனா அப்படின்றது அவரோட ஒர்க். சோ பொய்மெனா அப்படின்றது எதோட டைப் ஆஃப் ஸ்பெசிபிக் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டாஃபிக்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபிக்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபிக்ஷனை எப்படி எழுதணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம மெட்டாஃபிக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஷன்னாலே ஒரு கற்பனை கதை தான் நம்ம ஃபிக்ஷன் சொல்லுவோம். அந்த ஃபிக்ஷனுக்குள்ள அந்த கதைக்குள்ள இன்னொரு கதையை நமக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மெட்டாஃபிக்ஷன் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா வில்லியம் ஹெச் கேஸ் அப்படின்றவர் தான் காயின் பண்ணிருப்பாரு. ஸோ மெட்டாஃபிக்ஷன் இஸ் அ டேர்ம் காயின்ட் பை வில்லியம் ஹெச் கேஸ். மெட்டா நரேட்டிவ், கிராண்ட் நரேட்டிவ், மெட்டாஃபிக்ஷன் இதெல்லாம் குழப்பிக்க கூடாது. மெட்டா நரேட்டிவ் அண்ட் கிராண்ட் நரேட்டிவ் அவரோடது. பிராங்காய்ஸ் லயார்டோடது. இது மெட்டாஃபிக்ஷன். மெட்டாஃபிக்ஷன் யாரோடது அப்படின்னா வில்லியம் ஹெச் கேஸோடது. மெட்டாஃபிக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரிக்குள்ள ஒரு ஃபிக்ஷனை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு படத்துக்குள்ள இன்னொரு படம் எடுப்பாங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட ராகவா லாரன்ஸ் ஒரு படம் வந்துச்சுல்ல. அது படம் பேர் என்னது? ஜிகிர்தண்டா 2வா? கரெக்டா? இஃப் ஐம் நாட் ராங். படம் பாத்தீங்களா? எஸ்.ஜே. சூர்யா இருப்பான். இல்லக்கா பார்க்கலாம். படம் பார்க்கலக்கா. பாக்கல. சரி ஓகே. ஒரு படத்துக்குள்ள இன்னொரு படம். ஜிகிர்தண்டாவாவது பாத்திருக்கீங்களா? சித்தார்த் இருப்பான்.
Yes, ma'am. ஜிகிர்தண்டா பார்த்திருப்பீங்க நம்புறேன். சித்தார்த் இருப்பான். ஒரு படத்துக்குள்ள இன்னொரு படம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் வந்து இந்த இடத்துல மெட்டா ஃபிக்ஷன்னு சொல்றாங்க. ஒரு ஃபிக்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபிக்ஷன் எப்படி எடுக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து ஏன்னா படமே ஒரு படம் தான். படமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்துக்குள்ள இன்னொரு படத்த எப்படி எடுக்க நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். ஓகேவா? அதுதான் வந்து மெட்டா ஃபிக்ஷன்னு சொல்றோம். சோ மெட்டா ஃபிக்ஷன் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா, வில்லியம் ஹெச் கேஸ் அப்படின்றத காயின் பண்ணியிருப்பாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா தான் தாமஸ் கார்லியோட சார்ட்டர்ஸ் ரிட்டாசஸ், லாரன்ஸ் டர்னர் ட்ரிஸ்டம் ஷாண்டி, விளாடிமிர் நபோக்கோட பேல் ஃபயர். இந்த கொஸ்டினும் சரி, இந்த கொஸ்டினும் சரி ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இயரோட படிச்சுக்கோங்க. சார்ட்டர் ரிட்டாசஸ் வந்து 1833, பேல் ஃபயர் வந்து 1962. இந்த 3 கதைகளுமே இன்னொரு கதைய பத்தி பேசுவாங்க. அதனால தான் இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மினிமலிசம். சோ மினிமலிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, சாமுவல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் கோடோட வந்து எடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிளா. மினிமலிசம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஆத்தர். நான் கதைய எழுதி வச்சுட்டு போயிருவேன் நான் பாட்டுக்கு. பட் அந்த இடத்துல நெறைய ஸ்பேஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அத வந்து யார் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரீடர்ஸ் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுதான் நம்ம மினிமலிசம் அப்படின்னு சொல்றோம். ரீடர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டேக் அன் ஆக்டிவ் ரோல் இன் த கிரியேஷன் ஆஃப் த ஸ்டோரி. அதுதான் வந்து மினிமலிசம். சாமுவல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் காடோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கதையே இருக்காது. ஆனா 2 பேரும் கேள்வி மட்டும் கேட்டுட்டே இருப்பானுங்க. பதிலே 2 பேரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அந்த இடத்துல நிக்கிறாங்க? யாருக்காக நிக்கிறாங்க? எதுக்கு அந்த மரத்தடியில நின்னுட்டு அவனுங்க காத்து வாங்கிட்டு இருக்கானுங்க? திடீர்னு ஷூவ பத்தி பேசுவாங்க. திடீர்னு லைஃப்ப பத்தி பேசுவாங்க. திடீர்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு பேசுவானுங்க. மாத்தி மாத்தி கேள்வியா தான் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்குமே தவிர, பதிலே வெயிட்டிங் ஃபார் கோதத்துல இருக்கவே இருக்காது. ஓகேவா? அதுதான் வந்து ரீடர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டேக் அன் ஆக்டிவ் ரோல் இன் த கிரியேஷன் ஆஃப் த ஸ்டோரி. அதுதான் வந்து நம்ம மினிமலிசம் அப்படின்னு சொல்றோம். இந்த டெர்ம யார் கூட அசோசியேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜான் ஃபாஸ். ஜான் ஃபாஸ் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 2023ல வாங்கியிருப்பாரு. இதுல 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. மினிமலிசம்னா என்ன அப்படின்னா, ரீடர்ஸ் வந்து மேஜர் ரோல் எடுத்துக்கணும்ன்றது. அதுக்கு எக்ஸாம்பிளா சாமுவல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் கோதோ, பப்ளிஷ் ஆன இயர் இஸ் இம்பார்ட்டன்ட் 1952. இது யார் கூட அசோசியேட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொன்னா, ஜான் ஃபாஸோடது. ஜான் ஃபாஸ் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு? 2023ல வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் ரியலிசம். ஹிஸ்டாரிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொன்னா, ஜேம்ஸ் வுட் அப்படின்றவர் தான் ஹிஸ்டாரிக்கல் ரியலிசம் அப்படின்ற டெர்ம வந்து காயின் பண்ணியிருப்பாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா தான் ஜாடி ஸ்மித்தோட ஒயிட் டீத் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2000ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கிராவிட்டி ரெயின்போ யாரோடது அப்படின்னு சொன்னா தாமஸ் பின்ச்சானோடது. அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரியலிசமோட டெர்ம்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஹிஸ்டோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன். ஹிஸ்டோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் நான் சொல்லவே தேவையில்ல. லெண்டா ஹட்சியானோடது. ஹிஸ்டரி பிளஸ் ஃபிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்டோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் லிப்ரா, டான் டெலிலியோடது 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியரா இது வரைக்கும் பார்த்தது? Yes, ma'am. படிச்சிடலாமா இது ஃபுல்லா? படிச்சிடலாங்க. Okay guys. Thank you so much. Thank you for listening. தேங்க்யூ. Thank you.